பெண்கள் நெறைய பேர் வொர்க் போயிட்டுருக்கலாம். சில பேர் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால வொர்க்க பாஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து இனிமேல் தான் நான் வந்து வொர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இவ்ளோ நாள் ஹோம் மேக்கரா வீட்லயே இருந்தேன். இதுக்கப்புறம் ஏதாவது நான் வந்து ஃபைனான்ஷியலா நான் இண்டிபெண்டன்ட்டா ஃபீல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி வொர்க்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க ஜெனரேட் பண்ற இன்கம்ம எப்படி ப்ராப்பரா வந்து யுட்டிலைஸ் பண்ணணும்? அத எப்படி வந்து உங்களுக்கு தேவையான சிச்சுவேஷன்க்கு எல்லாமே அந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகுற மாரி எப்படி நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபைனான்ஷியல் பிளானிங் கைட் ஃபார் வுமன் பார்த்துடலாம் வாங்க. ஒரு பெர்சன் ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன மாரியான விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, எந்த மாரியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஃபைனான்ஷியலா நெருக்கடி குடுத்தாலும், அத பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து அத கடந்து போற மாரி அவங்க கிட்ட வந்து ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? உங்களோட சேலரி அமௌண்ட்ல இருந்து எவ்ரி மந்த் ஒரு 20% ஆச்சும் ஒரு 9 to 15 மந்த்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ணிட்டே வரணும். அப்படி நீங்க சேவ் பண்ணிட்டே நீங்க வரும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட சேலரி அமௌண்ட் ஒரு 6 மந்த்துக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சா எவ்ளோ அமௌண்ட் வருமோ, அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க ஆர்டி, எஃப்டி இந்த மாரி போட்டு நீங்க சேர்த்து வைக்கலாம். ஸோ உடனே உங்களுக்கு தேவைனாலும் நீங்க உடனே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டியா உங்களுக்கு வந்து அது கன்சிடர் ஆகும். ஸோ எதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்க ஏதோ ஒரு ஜாப் ஷிஃப்டிங்ல இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்க. இல்ல கொஞ்சமா ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த் பிரேக் எடுக்கலாம்னு நெனைக்கிறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்க வந்து ஷிஃப்ட் ஆக போறீங்க. ஸோ இந்த மாரி எந்த ரீசனா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க சேர்த்து வைக்கும்போது, ஏதாவது அன்சர்டைனான சிச்சுவேஷன்லயும் கண்டிப்பா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். கண்டிப்பா உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க இன்சூர் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. சில பெர்சன்ஸ்க்கு வந்து ஒரு டயலமா இருக்கும். நான் வருஷம் வருஷம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிட்டே இருப்பேன். எனக்கு எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லன்னா, அந்த அமௌண்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காத சில பேரும் வந்து இருக்காங்க. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட்னா, அன்பார்ச்சுனேட்டா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ல நம்ம ஃபாலோ ஆயிட்டோம். ஏதாவது ஒரு டிஸார்டர் ஏதாவது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஏர்ன் பண்ணி வச்ச அமௌண்ட், சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் தொடச்சு நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ பார்க்குற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல சேஃப்கார்ட் பண்ணும். நம்ம ஏர்லியரா 20ஸ்ல இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ரொம்பவே மினிமலான ஒரு பிரீமியம் தான் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். 30ஸ், 40ஸ் மேல நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, ஆல்ரெடி ஸ்பவுஸ் மூலியமா எனக்கு வந்து ஹெல்த் கவரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா கார்ப்பரேட்ல குடுக்குற அந்த ஹெல்த் கவரேஜ் மட்டும் பத்தாது. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பெர்சனும் வந்து ஹெல்த் கவரேஜ் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து அட்வைசபிளான விஷயம். தேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியது மெட்டர்னிட்டி சபாட்டிக்கல். குழந்தை பொறந்து கொஞ்ச நாள் நான் வந்து பிரேக் எடுக்கணும். என்னோட வொர்க்க நான் வந்து விட போறேன் அப்படின்னும்போது, ஃபேமிலில ஒரு 2 to 3% எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து சரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே ப்ரீ டிஃபைன்டா அதுக்கான வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான அமௌண்ட்ட சேர்த்து வச்சுட்டு, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்பவே அட்வைசபிளான விஷயம். ஏன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிடக்கூடாது. எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கே. நம்மளும் வந்து இப்போ வீட்ல இருக்கோம். ஸோ இந்த மாரி ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் எல்லாம் விமன்க்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அந்த டைம் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா, ஹேப்பியா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். பேபி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எக்ஸ்பென்சஸ நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா, ஹேப்பியா இருக்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டே கொஞ்சமா வந்து அமௌண்ட்ட நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். 4த் இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து நம்மளோட ஃபைனான்ஷியல் பிளானிங்ல பண்ண வேண்டிய விஷயம் டெர்ம் இன்சூரன்ஸ். இப்போ ஒரு வுமன் இருப்பாங்க. அந்த பெர்சனுக்கு வந்து ஹோல் ஃபேமிலியுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்படி இருக்க அந்த வுமன் வந்து கண்டிப்பா ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா டெத் காஸ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இந்த டெர்ம் இன்சூரன்ஸ்னுடைய அமௌண்ட் வந்து அவங்களோட நாமினிஸ்க்கு, அவங்களோட ஃபேமிலி டிபெண்டன்ட்க்கு வந்து போய் சேரும். ஸோ ஒரு பெர்சன் வந்து ஹோல் ஃபேமிலியுமே பார்த்துக்கிறாங்க. அவங்கள நம்பி நெறைய டிபெண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெர்சன் கண்டிப்பா டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ். நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் கிட்ட போனீங்கன்னா, உங்களோட சேலரி அமௌண்ட் வந்து பெர் ஆனம்க்கு எவ்வளவோ அத விட 10x, 20x நீங்க வந்து அதிகமா வந்து கவர் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மட்டும் தான் அந்த அமௌண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு சர்டைன் சிச்சுவேஷன்ல அந்த அமௌண்ட் வந்து ஒரு வேல்யூவா வந்து கன்சிடர் ஆகும். அந்த அமௌண்ட் வந்து உங்களோட ஆப்சன்ஸ்ல கண்டிப்பா
உங்களோட டிபெண்டன்ட்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஃபைனான்ஷியல் கைட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ நெறைய பேரு பர்சனல் லோன் சொல்லிட்டு அதுல போய் விழுந்துடுறாங்க. இந்த லோனுன்னு நம்ம வரம்போது, கண்டிப்பா நம்மளோட மைண்ட்ல ரொம்பவே ஞாபகமா வச்சுக்க வேண்டியது, நம்மளோட டெட் அதாவது நம்மளோட கடன் வந்து நம்ம வாங்கக்கூடிய சேலரி அமௌண்ட்ல இருந்து 30-40% எக்ஸீட் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ரொம்பவே பெரிய பர்டன்ல தள்ளப்பட்டுருவோம். நம்மளோட சேலரில இருந்து 50%, 60% கிட்ட நம்மளுக்கு டெட் மட்டுமே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா ஆகவே முடியாது. ரொம்ப டெட்ல நம்ம வந்து இருப்போம். ஸோ எப்பவுமே நீங்க லோன் அப்படின்னு நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ளோ அமௌண்ட்டுக்கு நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20-30% நீங்க வந்து உங்களோட இஎம்ஐஸ், லோன் இதெல்லாமே நீங்க எடுக்கும்போது, உங்களோட லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, ப்ராஸ்பரஸா போகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களோட சேலரி அமௌண்ட்ல இருந்து 40% எக்ஸீட் ஆகாம பார்த்துக்கோங்க. என்னோட வந்து சஜஷன் ஒரு 30%க்குள்ள உங்களோட இஎம்ஐ லோன் அமௌண்ட்ட வந்து நீங்க பே பண்ற மாரி மந்த்லி பார்த்துக்கோங்க. நம்ம லோன் எடுக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னும் வேற என்னலாம் பண்ணலாம்னா, சப்போஸ் உங்ககிட்ட பல்க்கா அமௌண்ட் இருக்கு. அத நீங்க எஃப்டில போட்டிருக்கீங்க அப்டின்னா, எஃப்டில கூட நீங்க வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ எஃப்டிலருந்து நீங்க பே பண்ண அமௌண்ட்லருந்து நீங்க லோன் எடுக்கும்போது, அதனோட ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ நம்பளோட அமௌண்ட்லயே நம்ப வாங்கிட்டு, நம்ப ஈஸியா அத வந்து ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இல்லாட்டி நம்மகிட்ட ஜுவல் இருந்துச்சுன்னா, அந்த ஜுவல்ஸ நம்ம பிளெட்ஜ் பண்ணி கூட நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து சில கைட்ஸு. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து ஃபைனான்ஷியலா ரொம்பவே செக்யூரா இருக்கும். நீங்க ஏர்ன் பண்ற அந்த இன்கம் வந்து வேஸ்ட்டா செலவாகாது. ஸோ எந்த ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் பர்டன்லயும் நீங்க வந்து தள்ளப்பட மாட்டீங்க. நெறைய டெட்லயும் நீங்க வந்து மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு ஃபேமிலில விமன் வந்து ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த விமன் வந்து ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்போது, கண்டிப்பா அந்த ஃபேமிலில ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானத அவங்களே பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் ஹேப்பினஸ் அவங்களுக்கே குடுக்கும். ஸோ ஒரு விமன் ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் கைட் ஃபார் விமன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களோட குவரீஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆன்ஸர் பண்றேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜமீலா ஃபாத்திமா. டேக் கேர். பை.